தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைந்து விட்டது என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருப்பூரில் கணவர் மற்றும் குழந்தை கண் எதிரில் பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது. கோவையில் 17 வயது சிறுமியை கல்லூரி மாணவர்கள் 7 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது போன்ற செய்திகள் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைந்து விட்டதையே காட்டுவதாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகாத நாட்களே இல்லை என்றும் கூறும் அளவுக்கு தினசரி ஏதாவது ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு வருவதாகவும், அதை தடுத்து நிறுத்த வேண்டிய தமிழக அரசும் காவல்துறையும் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டுள்ளதாகவும் அன்புமணி வேதனை தெரிவித்துள்ளார். எனவே தமிழக அரசு வீண் பெருமை பேசாமல் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும், பெண்கள் பாதுகாப்பாக நடமாடுவதையும் உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்.